எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே அமிர்தம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற நவாப்பழ கேசரிக்கு நான் வந்து 1 கப் ரவை, 1 கப் நவாப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நவாப்பழத்தை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் நம்ம நவாப்பழத்தை சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நவாப்பழம்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் எடுத்தது வந்து எல்லாமே பழமாக இருந்தனால வந்து 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு காயாக இருந்தால் இன்னும் 2 மினிட்ஸ் கூட ஆகலாம். இதோட சீட்லாம் தனியாக வந்துடும். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. முந்திரி நான் சேர்க்குறேன். முந்திரி சிவந்ததும் திராட்சையை சேர்க்குறேன். திராட்சை பெருசானதும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாகும். இப்போ அந்த இதெல்லாம் உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது அதே பேன்லேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த நவாப்பழத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 1 கப் ரவைக்கு வந்து நான் 2.5 கப் சேர்க்குறேன். நவாப்பழம் அரைச்சதோடு சேர்த்து. வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இதில் இருக்க ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சேர்த்த நவாப்பழத்தோடு சேர்த்து அந்த தண்ணியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ ரவை வேகட்டும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி பற்றாமல் கிண்டிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பொடியாக இருக்கிற கல்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து 1.5 கப் எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப் எடுத்துக்கிறேன். நவாப்பழத்திலே புளிப்பு இருக்கும். அதில் 1.5 கப் எடுத்துக்கிறேன். இது நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கற்கண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் வந்து இதாக தான் வந்து தட்டியிருக்கேன். குறைன்னு தான் தட்டியிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வந்து லிக்விட் ஆகும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நவாப்பழ கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.